We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆனையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையை திறந்தால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என கூறி பெண்கள் கைகளில் மண்ணெண்ணெய் கேன்களோடு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வைத்திலிங்கம் வழங்க நாம் கேட்கலாம். வைத்திலிங்கம், மேலும் விவரங்கள். சிவகாசி அருகே ஆனையூர் என்ற கிராமத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடை கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் 217 கடை அகற்றுவது போல் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி 5 கிராம மக்கள், அதாவது ஆனையூர், ஐயம்பட்டி, பாரப்பட்டி, லட்சுமிபுரம், காந்தி நகர் ஆகிய சேர்ந்த கிராம மக்கள் கடந்த ஜூலை 13ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று சேர்ந்து டாஸ்மாக் கடை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை, டாஸ்மாக் நிர்வாக மேலாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட் 13க்குள் இந்த கடை அகற்றி மாற்று இடத்துக்கு கொண்டு செல்லும் என்று உறுதியளித்தனர். ஆனால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கடை அடைக்கவில்லை, மேலும் தொடர்ந்து இருக்கிறது என்று கூறி இன்று ஐயம்பட்டி, ஆனையூர், லட்சுமிபுரம் மற்றும் பாரப்பட்டி சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கை குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் மற்றும் மண்ணெண்ணெய் கேனுடன் கடை 12 மணி நேரம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடையை திறக்கக்கூடாது என்று சம்பவ இடத்திற்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் மற்றும் டாஸ்மாக் டிஎம்ஏ ரவிச்சந்திரன் மற்றும் கோட்ட வட்டாட்சியர் ஜெயபாண்டி ஆகியோர் தலைமையில் தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இன்னும் நடைபெற்று வருகிறது. இந்த நடைபெற்று வருகிற அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் இன்னும் ஒரு சில எட்டப்படாத நிலையில் உடனடியாக கடையை அடைக்க வேண்டும், மீண்டும் திறக்கக்கூடாது இன்று முதல் அப்படின்னு போராட்டக்காரர்கள், பெண்கள் எல்லாம் முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வைத்திலிங்கம். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.